Hi, hello, வணக்கம் மைக் டெஸ்டிங் 1 2 3 செக். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு கிரிட்டிக்ஸ் மோன். இன்னைக்கு நம்ம எந்த மூவியோட ரிவ்யூ பார்க்க போறோம்னு கேட்டீங்கன்னா, ரூபன். இந்த மூவியோட ரிவ்யூக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த வீடியோக்கு லைக் போட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணி நம்ம சப்போர்ட் பண்ணிங்க. நம்ம வாங்க வீடியோக்குள்ள போலாம். ரூபன் 2024ல தமிழ்ல ரிலீஸ் ஆயிருக்க ஒரு த்ரில்லர் டிராமா மூவி. ஷார்ட் ஒன் லைன் ஸ்டோரி. என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்ம கதையோட ஹீரோ ஹீரோயின் மலையோர கிராமத்துல நார்மலா லைஃப் லீட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. குழந்தை இல்லாம ஊருக்குள்ள எந்த ஒரு விசேஷத்துலயும் கலந்துக்க முடியாம ஒரு சங்கட்டமான சுச்சுவேஷன்ல இருக்காங்க. அந்த மாதிரி டைம்ல ஹீரோ பாத்தீங்கன்னா காட்டுக்குள்ள தனியா கிடக்கிற கை குழந்தைய நம்ம கதையோட ஹீரோ கண்டுபிடிச்சு எடுத்துட்டு வந்து தான் குழந்தையாவே வளர்க்க ஆரம்பிக்கிறாரு. அந்த குழந்தை வந்ததுக்கு அப்புறம் அந்த கிராமத்துல நிறைய அமானுஷ்யமான விஷயம் நடக்க ஆரம்பிக்குது. ஊருக்குள்ள புலி வருது. காட்டுல இருக்கக்கூடிய விலங்குகள்லாம் யாரு வேட்டையாடுறது, எதுக்காக போலீஸ் அவங்க ஊருக்குள்ள வந்து பிரச்சனை பண்றாங்க, நம்ம கதையோட ஹீரோவால சபரிமலைக்கு போக முடிஞ்சுச்சா, மக்கள் அந்த குழந்தைய எதுக்காக வெறுத்தாங்கிறதெல்லாம் இந்த மூவி பார்த்து நீங்க தெரிஞ்சுக்கோங்க. போர் அடிச்சா டைம் இருந்தா பார்த்து என்ஜாய் பண்ற மாதிரி என்ன தமிழ்ல ரிலீஸ் ஆயிருக்க ஒரு ஆவரேஜான த்ரில்லர் டிராமா மூவி தான் நான் உங்களுக்கு சஜஸ்ட் பண்றேன். இந்த மூவியோட ஃபர்ஸ்ட் வே பெர்ஃபார்மன்ஸ் தான். இந்த மூவியில் நடிச்ச எல்லாருமே சாலிடான பெர்ஃபார்மன்ஸ் சூப்பராகவும் செம்மையாகவும் பிளேஸ் பண்ணி கொடுத்துட்டு போயிருக்காங்க. ஸ்டோரி வைஸ் ஒரு நல்ல கண்டென்ட் உள்ள டிராமாவை ரிலீஜியஸ் பிலீஃபை வச்சு எடுத்து காட்டியிருக்காங்க. கிளைமேக்ஸ் அல்டிமேட்டா இருந்துச்சு. புலி வர சீனு, கிளைமேக்ஸ்ல ஐயப்பன் சீனுன்னு சொல்லி நிறைய விஷயம் விஎஃப்எக்ஸ் ஜோக்ஸ்ல எஃபோர்ட் போட்டிருக்காங்கிறத இந்த மூவி பார்க்கும்போது உங்களால தெரிஞ்சுக்க முடியும். டெக்னிக்கலா சவுண்டான மூவி தான். பேக்ரவுண்ட் ஸ்கோரிங், சினிமோகிராஃபி, விஎஃப்எக்ஸ், சிஜிஎக்ஸ், எடிட்டிங்னு சொல்லி எல்லாமே சூப்பரா தரமா இந்த மூவில அமைஞ்சிருக்குங்க. ப்ரொடக்ஷன்ல காசு தனியா செலவழிச்சு தான் படத்தையும் எடுத்து காமிச்சிருக்காங்க. அட் தி சேம் டைம் ஸ்கிரீன் பை நரேஷன் அண்ட் எக்ஸிகியூஷன் ஆவரேஜா டீசென்ட் வாட்சான ஒரு பிளேஸ்மெண்ட்ல கொடுத்திருந்தாங்க. எஃபெக்டிவா நிறைய விஷயம் இந்த மூவில கிளிக் ஆஃப் ஆகலங்கிறது அப்பட்டமா தெரியும். ஏன்னா கண்டென்ட், கேரக்டரைசேஷன், கான்ஃபிளிக்ட்னு சொல்லி எல்லாத்தையுமே ப்ராப்பரா ஃபோக்கஸ் பண்ணியிருந்தாலும் எமோஷனல் கனெக்டிவ் ரியாலிட்டி டிராமாவும் பயங்கரமா இந்த மூவில அடி வாங்கி இருக்கு. அண்ட் படத்தையும் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா 2 மணி நேரத்துக்குள்ள ட்ரிம் ஆஃப் பண்ணிருக்காங்க. மூவில சீன்ஸ்னா நிறைய விஷயம் செம்மையா இருந்தாலும் கொஞ்சம் அன்ஆர்கனைஸ்டா இருக்கும்னு உங்களே யோசிக்க வைப்பாங்க. அண்ட் மலையாளம்ல ரிலீஸ் ஆன மாளிகைப்புறம் மூவியை வந்து லைட்டா இன்ஸ்பயர் பண்ணி விட்டாலும் உங்களே யோசிக்க வைக்கிற மாதிரியான ஐயப்பனுக்கான ரெஃபரன்ஸையும் அண்ட் ரிலிஜன் பிலீஃப்ஸையுமே ஓவர் டோஸ் பண்ணி கொடுத்துட்டாங்களோ நீங்களே ஃபீல் பண்ணுவீங்க இந்த மூவி பார்க்கும்போது. டைம் இருந்தா பார்த்து என்ஜாய் பண்ற மாதிரி என்ன டீசென்ட் வாட்சான ஒரு த்ரில்லர் டிராமா மூவி தான் நான் உங்களுக்கு சஜஸ்ட் பண்றேன். இந்த ரூபன் மூவிக்கு நம்ம தரக்கூடிய ரேட்டிங் எவ்வளவுன்னு கேட்டீங்கன்னா 5.8 out of 10. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி, கமெண்ட் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிக்கலாமா இருக்க டிஸ்லைக் வச்சு கமெண்ட் பண்ணுங்க. நம்ம டெலிகிராம் சேனல் லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. ஜாயின் பண்ணிக்கோங்க. டெய்லி அப்டேட்ஸ் உங்களுக்கு அந்த டாடா பை, see you and love you all.